அனைவருக்கும் வணக்கம். நம் இந்தியர்கள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது ஓகே, அது பெருமையான விஷயந்தான். அதே நேரத்தில் ஜீரோவை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள். ஜீரோனா என்ன? ஒன்றுமில்லா தன்மை. அந்த ஒன்றுமில்லா தன்மையை ஒரு நம்பருக்கு பின்ன போட்டால் தான், முன்னையும் பின்னையும் போட்டால் தான் அது மதிப்பே வருது. முன்ன போட்டால் அது உங்களுக்கு தெரியும், பின்ன போட்டால் மதிப்பு, முன்ன போட்டால் அது ஜீரோவிலேருந்து இன்னும் எவ்வளோ 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 கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பூஜ்ஜியம். அதனால தான் நம்மளுடைய சில ஆன்மீகவாதிகள் பூஜ்ய ஸ்ரீ பூஜ்ஜியம் அதை மையமாக வச்சு போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது இந்தியர்கள். அது பெருமையான விஷயம். பூஜ்ஜியம் அப்படின்னடா அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்ற அனைத்து விதமான பிளானட்ஸ், துணைக்கோள்கள் எல்லாமே ஒரு ரவுண்டு வடிவத்தில் தான் இருக்குது, ஜீரோ வடிவத்தில் தான் இருக்குது. ஆமாம், அனைத்து காட்சிகளையும் காட்டுற நம்ம கண்ணு கூட பாருங்கள் ஜீரோ காட்டுது. வாய் கூட ஜீரோ வடிவம் தான், ஆன்னு சொல்கிறப்ப ஜீரோ தான். மூக்கு கூட ஜீரோ வடிவம் தான். ஸோ ஆதாரம் கண்ணுக்கு தெரியவில்லை, ஜீரோ. ஆனால் அந்த ஜீரோ தான் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. மூக்கு பாருங்கள், ஜீரோ அப்படி இப்படி போட்ட மாதிரி இருக்குது, ரவுண்டு. காது பாருங்கள், காது ஓட்ட ரவுண்டு. அப்புறம் சரி, அப்புறம் தெரியும் பூஜ்ஜியம் இல்லாமல் எதுவும் கிடையாது. இந்த பூஜ்ஜியம் தான் நம்ம உறுப்புகள் எல்லாமே பூஜ்ஜியத்தை மையப்படுத்தியே உருவாகியிருக்கு, அது தெரியும். ஆமாம், சரி. அப்புறம் இரத்த குழாய்கள், நரம்புகள். ஆமாம், அந்த பூஜ்ஜியத்தை அப்படியே நீட்டி பூஜ்ஜியத்தின் நீட்சி தான் இரத்த குழாய். இந்த இரத்த குழாய் வெட்டினா என்ன தெரியும்? இந்த பக்கம் ஒரு ஹோல், இந்த பக்கம் ஒரு ஹோல். அது பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை அப்படியே நீட்டிக்கிட்டே போனோம்னா அந்த இரத்த குழாய்கள், நரம்புகள், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் இங்கிலீஷ். அப்போ அந்த பூஜ்ஜியங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஞானத்தில் மூழ்கி அப்படியே திளைத்து அதில் அப்படியே அதுக்கப்புறம் தான் அந்த பூஜ்ஜியங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பிரபஞ்சத்தில் எங்கே பார்த்தாலும் பூஜ்ஜியம். சூரியனும் வட்ட வடிவம் தானே, நெருப்பு. பல்பு பூஜ்ஜியம், நல்ல ஒளிரும், ஒளி கொடுக்கும். அப்போ டியூப்லைட் பூஜ்ஜியம் கிடையாது, பூஜ்ஜியத்தோட நீட்சி. இப்படி ஹரிசாண்டலாக நீட்டிட்டு போனால் தான், இல்லை வெட்டிக்கலாக நீட்டிட்டு போனால் தான். ஏன்னா டியூப்லைட் இப்படி வைக்கலாம் வெளிச்சம் வரும். ஸோ ஜீரோ இல்லாமல் எதுவும் இல்லை. இது என்ன உணர்த்துது? பரபிரம்மம் தின் வடிவம்தான் ஜீரோ. அப்போ கண்ணு உருண்டையாக இருக்குது, அதுவும் பரபிரம்மம் தான். அதான் நான் அத்வைதத்தை பற்றி சொல்கிறேன். பரபிரம்மம் தான். இது யாரும் இதோட வியாதியை சரி பண்ணலாம். அதோடைய பார்வைத்திறன் குறைந்தால் வியாதியை சரி பண்ணலாம். அந்த லென்ஸை மாற்றலாம், வேறு ஒருத்தன் கண்ணை வைக்கலாம். அதெல்லாம் சர்ஜரி. அதெல்லாம் சயின்ஸோட உச்சக்கட்ட வளர்ச்சி, மெடிசனோட உச்சக்கட்ட வளர்ச்சி. அதுக்கு அந்த விஷன் முன்ன பின்ன போனால் அதுக்கு கண்ணாடி போட்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஜீரோ அப்படி என்பது இந்த பரமாத்மாவின் நிலையை உணர்த்தும் ஒரு குறியீடு. ஆனால் பரமாத்மாவை அது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்க வைக்கிது பாருங்கள். நம்ம மேக்ஸில் ஜீரோ இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் கம்ப்யூட்டர் ஜீரோவை மையமாக வச்சு தானே வந்தது. அந்த ஜீரோவோடைய இப்படி நாலு இப்படி ஸ்கொயர் மாதிரி போட்டது தான், அதுலேருந்து தான் கம்ப்யூட்டரே ஒர்க் பண்ணுது. அதுலேருந்து தான் லெட்டர்ஸ் கூட வருது. லெட்டர்ஸ் கூட அப்படி இருந்தால் தான் வரும் கம்ப்யூட்டரோடைய தான். அப்படி தானே நம்ம வாட்சி பாருங்கள், எல்லாம் ஜீரோ அதில் தான் எல்லா நம்பரும் போடுவாங்க. ஸோ இப்போ ஜீரோனுடைய அந்த இப்போ முக்கியத்துவத்தை, ஆத்மாவின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்த ஒரு கூட்டத்தால் தான் இந்த ஜீரோவை உருவாக்கியிருக்க முடியும். ஜீரோ தாண்டா எல்லாமே, ஒன்றுமில்லா தன்மை. அந்த ஒன்றுமில்லா தன்மையில் ஆன்மீகமும் ஸ்பிரிச்சுவலும் இருக்குது, சயின்ஸும் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் என்ன இருக்குது அப்படின்னா, ஆகாயத்தில் எங்கே பார்த்தாலும் ரவுண்டாக இருக்குது ஸ்பிரிச்சுவல் தன்மை. அதெல்லாம் என்னமோ பரிணாம வளர்ச்சியில் மிருகங்களுக்கெல்லாம் தெரியும் போட்டிருக்கு. அதனால தான் மிருகங்கள் போடுற முட்டை எல்லாம் ரவுண்டாக இருக்குது. மிருகங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உணருங்கடான்ட்டு. முட்டையை உடைச்சி அழகாக சாப்பிட்றோமா மக்கள்.
அந்த அந்த முட்டையை பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓஹோ பரபிரம்மா உள்ளே இருக்கான். ஜீரோனால பரபிரம்மா வந்து குறிக்கிறத முட்டை பாருங்கள் ஜீரோ மாதிரி இருக்கும். எது கோழி முட்டை எந்த முட்டையாக இருந்தாலும். ஸோ அந்த பரமாத்மாவின் வடிவம் தான் ஜீரோ. இது எவ்வளோ ஒரு ஞானம் இருந்தால், எவ்வளோ தேறி தெளிஞ்சிருந்தால் அவங்க அதை சொல்லியிருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்தியர்கள், அதனால் இந்தியர்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம், உலகத்துக்கே ஒளி காட்ட போகிற ஒரு கூட்டம்னா அது நம்ம தான். அதனால் மற்ற யாரையும் நம்ம குறைவாக மதிக்க வேண்டாம். அவங்களும் நமக்கு நிறைய ஒளியும் காட்டுறாங்க, வழியும் காட்டுறாங்க. அறிவியலில் நமக்கு ஆன்மீகங்களில் நம்ம தான். இந்த ஜீரோ தான் ஆன்மீகத்தை ஞாபகப்படுத்துது. டேய் இதெல்லாம் போலி, இதெல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். போலி கூட அப்போ சொல்லக்கூடாது, இது எல்லாமே போய், அதை தப்பாக சொல்லிட்டேன். இது எல்லாமே போய் ஒரு நாள் காணாமல் போயிடும். ஜீரோ தான் மெய். சூனியத்தை குறிப்பது. பிரபஞ்சம் முழுக்க சூனிய வடிவில் தான் எல்லா கோள்களும் எல்லா நட்சத்திரங்களும் இயங்கிக்கிட்டு. சயின்ஸும் அப்படி தான், ஸ்பிரிச்சுவலும் அப்படி தான். ஜீரோனால ஸ்பிரிச்சுவலை ஞாபகப்படுத்துது. சயின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறப்ப அந்த கம்ப்யூட்டர் பாருங்கள், அந்த ஜீரோ மையமாக வச்சு தான் அது இயங்குது. அந்த ஜீரோ நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ்லேருந்து லெட்டர்ஸ் வருது, அது எல்லாமே மாடிஃபை பண்ணி தான் இப்போ ஜீரோ அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். அதனால் நாம் இந்தியர்கள் அனைவரும் பெருமை கொள்வோம், சக இந்தியர்களை பாதுகாப்போம், அவங்கள்ட்ட அன்பு காட்டுவோம். அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு மக்கள் மேலேயும் அன்பு காட்டுவோம், பாசம் காட்டுவோம். ஜீரோவை நம்ம மறக்க வேண்டாம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீரோ வடிவில் தான் இருந்தோம். பிறந்து வாழ்கிறது ஜீரோவை மையப்படுத்தி தான் வாழ்கிறோம். பிறந்து முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இந்த ஜீரோ நிலைக்கு தான் போகிறோம். அதனால் நம்ம அனைவரும் நல்லது செய்வோம். வாழ்க.